31 பின்னாடி. என்ன செம்மையா இருக்கு சவுண்டு. 31. செம்ம இடங்க, என்ன இடங்க இதெல்லாம். டே காத்தே இல்லடா டயர்ல. பைக் ஓட்டுறதே ஒரு சொர்க்கம். அட சொர்க்கத்திலேயே பைக் ஓட்டினா. ஸோ ஹாய், திஸ் இஸ் கிங் ஆஃப் மீ. ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே கிளம்பிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரிப்பு கிளம்பிட்டு இருக்கோங்க. அதாவது நம்ம எங்கே கிளம்பிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, சேராப்பட்டு அப்படிங்கிற ஒரு மலைக்கு மேலே நம்ம ஏற போகிறோங்க. ஸோ அங்கே ஹீல்ஸ் எல்லாம் இருக்குது, செம்ம ஜாலியாக ஃபன் பண்ண போகிறோம் கிங் ஆஃப். அங்கே நம்ம எதுக்கு மெயினாக போய்கிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, பெரிய வாட்டர் ஃபால் இருக்குங்க. அங்கே போய்ட்டு ஜாலியாக குளிக்க போகிறோம். ஸோ யார் யார் போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நான், என்னோடய தம்பி அண்ட் 2 ஃப்ரெண்டுங்க. ஸோ அவங்கள கூப்பிட்டு தான் ஜாலியாக போய்கிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு அப்போ சொன்னீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பில் நாள் போட்டுக்கோங்க. அப்படியே போயிட்டு பெட்ரோல் போட்டு அப்படியே ஜம்முன்னு பறந்துட வேண்டியதாக கிங் ஆஃப். ஓகேங்க, அப்படியே வண்டி ஓட்ட அதுக்கப்புறம் பேச ஆரம்பிக்கிறேங்க. அப்படியே பெட்ரோல் அடிச்சுட்டு பறக்க வேண்டியதாங்க. அண்ணா 250ண்ணா. இங்கேருந்து சேராப்பட்டு எத்தனை கிலோமீட்டர்ண்ணா? மேலே இல்லைண்ணா, ஒரு வாட்டர் ஃபால் இருக்கு அங்கே. ஆமாம், அங்கே ஒரு வாட்டர் ஃபால்ண்ணா, ஃபால்ஸ். ஆமாம்மா, அருவி இருக்கு. ஓகேண்ணா, அது இப்போ கொஞ்ச நேரத்தில் ஆன் ஆகிடும். ஸோ இங்கேருந்து 30 கிலோமீட்டர் தாங்க. ஜாலியாக பறந்து போயிட்டே இருக்கலாம். அங்கே ஒரு வாட்டர் ஃபால் இருக்குது, அங்கே ஜாலியாக போய்ட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வர வேண்டியதாங்க. கொஞ்ச நேரத்தில் ஃபுல்லாக ஆகிடுவான்டா இவன், பார்த்துட்டே இரு. ஆயிட்டானாடா நம்ம பசங்க எங்கே இருக்காங்கன்னு கூட தெரியலையே. ஸோ பிளாக் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சுங்க. ஏன்டா இவ்வளோ நாள் வீடியோ போடலன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஒர்க்கு கிங் ஆஃப். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஜாலியாக வண்டி எடுத்துகிட்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டோங்க. வண்டி எடுத்து ஓட்டுறதே தனி ஃபீலுங்க. ஸோ நிறைய நாளாக நான் பார்த்தீங்கன்னா வண்டியே எடுக்கலை. ஸோ சின்ன சின்ன இஷ்யூங்க. ஸோ அதனால தான் வண்டியே எடுக்கலை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா செம்ம ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். என்ன இவர் டேர்ன் பண்ணிகிட்ருக்காரு வந்து, படுபாவி பயலை. ஸோ இங்கேருந்து புதுப்பட்டுலேருந்து ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா அந்த ஊர் பேர் என்ன அதுரா? டே பச்சராப்பட்டு இல்லைடா, சேராப்பட்டு. பச்சராப்பட்டாமாங்க. நான் கூட இதுக்கு ஓகே தான். சேராப்பட்டுக்கு சகாரா பாலைவனம் அப்படின்னு ஏதோ நினச்சிட்டு இருந்தேங்க. சகாரா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ என்னை விட மிஞ்சிட்டாங்க இவன், பச்சராப்பட்டாமா. அட பாவி, ஓடே கழுத்தை நெரிக்காதரா. ஓகே ஓகே, ஏன்னா அது மாட்டை மறந்துடுறேன். வா, இப்படி வெளியே போகிறதுக்கு ஜாலியாக இருக்குல்ல. ஆமாங்க, எனக்கு பைக்கெல்லாம் வெஸ்ட்டு வீட்டில் இருக்கிறது கொஞ்சம் கூட பிடிக்காது. ஸோ அங்கே ஒரு மலை தெரியுதுங்க, அது மேலே தாங்க நம்ம ஏற போகிறோம். ஓட்டு ஓட்டு ஓட்டு. ஆஹா, அமிதாப்புங்க சம்பவத்தை பண்ணி விட்டுருவானோ. அடா 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 பட்டு ஜம்முன்னு ஓடுறியாடா. ஸோ அங்கே ஒரு மலை தெரியுதுங்க, அந்த மலைக்கு மேலே ஏற போகிறோம். ஸோ உங்களுக்கு பெருசாக தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஹாய் தங்கம், பையன் குறுக்க வந்துட போகிறேங்க. ஸோ இந்த மரம்லாம் மறைச்சிட்டு இருக்குங்க, அதுக்கு பின்னாடி ஒரு மலை இருக்குது, அதுக்கு மேலே தான் ஏற போகிறோம். ஆஹா, இப்போ தான் நல்ல ரோடாக இருக்குன்னு நினச்சேன், அதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சு. காற்றடிச்சிட்டு போயிடலாங்க. எங்கேயாச்சும் கடை தெரிஞ்சா. அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு கடையுமே தெரியலைங்க. பஞ்சர் கடை எங்கேயாவது இருக்கா? இங்கே எங்கேயாவது பஞ்சர் கடை இருந்துச்சுன்னா ஜாலியாக காற்றடிச்சிட்டு போயிடலாங்க. லைட்டாக ஏதோ கம்மியாக தெரியுது நம்ம பட்டுக்கு. பார்த்தீங்களா, நம்ம ஸ்கில்லு, நம்ம டிரைவிங் ஸ்கில்லை பார்த்தீங்கன்னா செக் பண்ணுறாங்க நம்ம அமிதாப்பு. அடுப்பாவி, கோப்ரோ இருந்திருந்தா செம்ம சூப்பராக இருந்திருக்கும் வியூ. பட் அதில் பார்த்தீங்கன்னா மைக் அட்டாச் பண்ணுறது இல்லைங்க. ஸோ அது மட்டும்தான் மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. நேற்று பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் மைக் எடுத்துகிட்டு போயிட்டு விலாகுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேங்க. அது ஒரு மாதிரியா ஒயர்லெஸ் மைக் பார்த்தீங்கன்னா நம்ம ஹெல்மெட்டுக்குள்ளே வச்சுட்டு ஓட்டிகிட்டு இருந்தோம், நம்ம வாய்ஸ் பார்த்தீங்கன்னா ஏலியன் மாதிரி மாறிடுச்சுங்க. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா அந்த விலாக் ஃபுல்லாக டிலேட் பண்ணிட்டேங்க. அதுக்கு அடுத்த நாள், அதாவது இந்த நாள் பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே ஜாலியாக இன்றைக்கி நம்ம செட்டப்பை எடுத்துகிட்டு விலாகுக்கு போயிட்டுருக்கோம் கிங் ஆஃப். ஐயோ, பஞ்சர் கடை எங்கேயாச்சும் இருந்தால் பார்த்துட்டே வாட செல்லம். டே வா, ரோடு சூப்பராக இருக்குங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவுமே கிராமமாக இருக்குது, அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ரோடாக இருக்குது.
ரொம்ப நல்லா இருக்குது பைக் ஓட்ட. ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா பஞ்சர் கடை இருக்காமாங்க, அங்கே போயிட்டு கொஞ்சம் காற்று அடிச்சுக்கலாங்க. டே பஞ்சர் கடையை தேடிட்டே வாடா. லைட்டாக முன்னாடி மட்டுமே காற்று இல்லைங்க, ஸோ அதனால காற்று அடிச்சுக்கலாம். காற்று இல்லைன்னா கஷ்டமாக போயிடும் கிங் ஆஃப். ஏன்னா நம்ம அந்த மலைக்கு மேலே ஏற போகிறோங்க. எங்கடா பஞ்சர் கடையை காணும்? ஏய் இங்கே பாடுறா, காற்று அடிச்சுட்டே போயிடலாமே. காற்று அடிச்சுக்கலாமாக்கா? என்ன ஒரு மாதிரியா பார்க்குறாங்க? டே உனக்கு அடிக்க தெரியுமாடா? அப்பா தெரியலையே, ஏதோ ஒன்று அழுத்து. அப் அண்ட் டவுன். கம்மி 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 31 பின்னாடி. என்ன செம்மையாக இருக்குது சவுண்டு. 31 பின்னாடி. முன்னாடி முன்னாடி வந்து 28. நீ முன்னாடி 30 அடி. எஸ் ப்ரோ, காற்று அதுக்குள்ளே ஏறிடுச்சா? டே காற்றே இல்லைடா டயரில். இருறா இப்போ அடி. ஆமாம் இப்போ தான் கொஞ்சம் நல்லா இருக்கு. இரு பார்க்குறேன். அப்பா பின்னாடியெல்லாம் வேணாம், கல் மாதிரி இருக்கு, போய்கிட்டே இருக்கலாம். உட்கார்றா பறக்கலாம். அப்பா காற்று அடிச்சாச்சுங்க. இப்போ கொஞ்சம் பையன் கொஞ்சம் நல்லா ஓடுறான்ப்பா. நானும் பஞ்சர் கடையை தேடிட்டே வந்தேங்க, பட் பஞ்சர் கடை கண்ணில் மாட்டல. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்கே கண்ணில் மாட்டிருச்சு. ஸோ ஆமாம், அங்கே போயிட்டு நாங்கள் ஜாலியாக ஃப்ரீயாக காற்றடிச்சிட்டு வந்துட்டோம். பரவாயில்லைங்க, இந்த மாதிரி பெட்ரோல் பங்க்கில் பார்த்தீங்கன்னா காற்றடிக்கிறது வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஆடா என்னங்க இவ்வளோ அழகாக இருக்குது. அங்கே பார்த்தியா மோட்ரு? ஸோ தண்ணியிலே தண்ணி விழுந்துட்டுருக்கு. அடடா என்ன அழகாக இருக்குங்க. ஏய் குளம் ஃபுல்லாக தாமரையாக இருக்கே. அடடா எவ்வளோ அழகாக இருக்குங்க, செம ஜாலியாக இருக்குங்க. ஆடா என்ன அழகாக இருக்குப்பா, அல்டிமேட்டாக இருக்கு. என்ன அழகுங்க. நம்ம பசங்க இந்த ரோடை பார்த்த உடனே பறந்து போட்டானுங்க. சீரியஸ்லி கிங் ஆஃப் செம்ம பிளேஸுங்க. ஆட்டா இந்த ரோடு இருக்கு, அல்டிமேட்டா இருக்குப்பா, வேற லெவலு. அதோ போயிட்டு இருக்காங்கப்பா பசங்க. ஆட்டா என்னங்க ரூட் இப்படி இருக்கு. அந்த மலையை பார்த்துக்கிட்டே ஓட்டுறதுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குங்க. என்ன இங்கே செக் போஸ்ட் எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ஹில் ஸ்டேஷன் இங்கேருந்தே ஆரம்பிச்சிருச்சுப்பா. அடாடாடா என்ன ஃபீலிங்க. வாவ், நம்ம ஹீல்ஸில் ஏறிக்கிட்டு இருக்கோம். என்ன ஃபீல்ரா சாமி. ஸோ அந்த பக்கம் வர்றது கூட ஒரு விளாகா பண்ணிடலான்னு நினச்சிட்டு இருக்கேங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த இடம். ஓட்டா அந்த பக்கம் பாருங்களேன், அட்டா கொக்கா மக்கா வெறியான இடங்க. ஃபன் பண்ணலாமாங்க. ஹாய் என்ன அழகா இருக்குங்க. ஐயோ அடர்ந்த கண்ணீரெல்லாம் வருது. நான் ஃபர்ஸ்ட் டைம் என் லைஃப்பில் இப்போ தாங்க ஹீல்ஸ் ஏறுறேன். டேய் என்னடா இந்த இடம் எப்படி இருக்கு, கொஞ்சம் இரு. இங்க பாருங்களேன், ஃபுல்லாவே மலைங்க. வாடா போய்கிட்டே இருக்கலாம் காய்ஸ். ஏய் என்னடா இடம் இதெல்லாம். ஐயோ ஏன் வெறியா இருக்குப்பா. செம்ம இடங்க, என்ன இடங்க இதெல்லாம். ஐயோ ஆனால் இந்த இடத்துலலாம் கொஞ்சம் பார்த்து தாங்க வரணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே ஆப்போசிட்லேருந்து பைக்கெல்லாம் வருங்க. பைக்கு காரு ராலி எல்லாமே வரும். ஸோ இந்த ஃபீல் எப்படின்னு உங்களுக்கு எப்படி நான் சொல்கிறதுனே தெரிலங்க. அங்கே பார்த்தீங்களா ஃபுல்லாகவே கீழே எப்படி இருக்குன்னு பாருங்களேன். மேகமூட்டமெல்லாம் தெரியுது. எங்கள் ஊரே இங்கேருந்து கீழேருந்து தெரியுதுங்க. ஆனால் நாங்கள் மேலே பைக் ஓட்டிகிட்டு இருக்கோம். பைக் ஓட்டுறதே தனி ஃபீலு. இது ஏதோ ஒரு ஹெவனில் ஓட்டுற மாதிரி இருக்குங்க, ஒரு சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரியே இருக்குங்க. பைக் ஓட்டுறதே ஒரு சொர்க்கம். ஆனால் சொர்க்கத்திலேயே பைக் ஓட்டினா அது வேற லெவலுங்க. அடடா என்ன இப்படி மூச்சு வாங்குது. ஸோ நாங்கள்லாம் இறங்கி இவ்வளோ நேரமாக ரீல்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டு இருந்தோம். செம்ம ஃபன்னியாக இருந்துச்சுங்க. ஆனால் ரோடு அல்டிமேட்டாக இருக்குங்க. போக போக எதுவும் ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகிட்டே இருக்கு.
இங்கே பாருங்கள் ஃபுல்லாக சாக்கலாங்க இப்படி ஜாலியாக இருக்குது சாக்கிறதுக்கு. வா எவ்வளோ பெரிய கல். குரூப் ரைடெல்லாம் ஹில்ஸில் அவ்வளோ ஜாலியாக இருக்கும். பட் எங்கே நம்மளுக்கான ஒரு குரூப்பே இன்னும் ஃபார்ம் ஆகலைங்க. நம்ம பாட்டியம்மா மெதுவாக திரும்பி பார்க்குறாங்கப்பா கூப்பிட்ட உடனே. பசங்க பார்த்தீங்கன்னா முன்னாடி பறந்துட்டு போயிட்டுருக்காங்க. அடடா இங்கே எவ்வளோ கூலிங்காக இருக்குன்னு பார்த்தியா? ஏண்டா நல்லா கூலிங்காக இருக்குல்ல இந்த இடம்? ஆமாங்க நல்லா சில்லுன்னு இருக்குது. ஆத்தாடி ஆத்தா, இந்த மாதிரி தற்கூரி பசங்கக்கிட்ட எல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. எப்படி வந்து விட பார்க்குறோம் பார்த்தீங்களா? வந்து கட்டடிச்சுட்டு போயிட்டுருக்காங்க படுபாவி பயல. இங்கே கேட்டு பார்க்கலாமா? தாத்தா இங்கே நீர்வீழ்ச்சி எங்கே இருக்கு? ஓகே ஓகே சரி சரி. எத்தனை கிலோமீட்டர் வரும் தாத்தா? ஓ அது தெரியாதுங்களா? சரி ஓகே ஓகே சரி தாத்தா போயிட்டு வரேன். ஸோ நேராக போனோன்னா நீர்வீழ்ச்சி இருக்காமாங்க. பட் எத்தனை கிலோமீட்டர் தான் தெரியலையாமா. பார்த்துக்கலாங்க. என்னெல்லாம் விட்டாங்கன்னா இந்த மரத்துக்கு நடுவில் ஒரு சேலையை எடுத்து வந்து கட்டிட்டு ஜாலியாக ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கலாம். எங்கள் வீட்டிலேயே 2 ஊஞ்சல் கட்டி வச்சுருக்கோம் நாங்கள். ஜாலியாக இருக்குங்க ஊஞ்சல் ஆடுறதுக்கு. சிறுகாலூரா இது? சிறுகாலூரில் தாங்க நம்ம இருக்கோம். இங்கே யார்கிட்ட கேட்கலாமா நீர்வீழ்ச்சி எங்கே ப்ரோ இருக்கு? சிலவங்க நீர்வீழ்ச்சி எங்கடா இருக்கு? எங்கே? அந்த பக்கமா? நினச்சேன் தப்பாக வந்துட்டோம். ஓகேடா ஓகே பாய்டா. பார்த்தீங்களா தப்பாக வந்துட்டோங்க. நான் மட்டும் அந்த சின்ன பையனை கூப்பிட்டு கேட்கலன்னா நான் மாட்டுக்கு ஜாலியாக முன்னாடியே போயிட்டுருப்போம். இதுக்குள்ளே தாங்க இருக்குது நீர்வீழ்ச்சி, அதாவது நம்ம வாட்டர் ஃபால்ஸ். இவன் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான் சோப்பு எடுத்துகிட்டு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு. கடை எங்கடா இங்கே இருக்க போகுது? காட்டெருமை தான் இருக்கும். இங்கே கடையெல்லாம் இருக்காதுங்க. என்ன எப்பா என்ன இப்படி இறங்குது? பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஊட்டி மாதிரியே தெரியுதுல்ல? அந்த இடம் பாருங்களேன் ஊட்டி மாதிரியே இருக்குங்க. அம்மா என்ன இறங்கிக்கிட்டே இருக்கோம். நீர்வீழ்ச்சிக்கு வந்தாச்சு கிங் ஆஃப். ஸோ அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபால்ஸ் ஆகிட்டுருக்குங்க. ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டர் ஃபால் முன்னாடி வந்தாச்சு கிங் ஆஃப். எங்கடா இருக்குது வாட்டர் ஃபால் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே இருக்குங்க வாட்டர் ஃபால். பார்த்தீங்கன்னா அந்த பிரிட்ஜு கீழே இருக்குது. அங்கே போய்ட்டு ஜாலியாக குளிக்க வேண்டியதுங்க. இப்போதைக்கு நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சேராப்பட்டு அப்படிங்கிற ஒரு ஊரில் தாங்க இருக்கோம். ஊர் எங்கடா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஊரே இல்லைங்க. ஸோ ஃபுல்லாகவுமே மலை காடு இந்த மாதிரி வாட்டர் ஃபால் அப்படின்னு தாங்க இருக்குது. ஸோ ஊரே இல்லை. ஊர் பார்த்திங்கன்னா நான் ஒரு 4 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் பார்த்தேன். அண்டு ஊரெல்லாம் தள்ளி நம்ம காட்டுக்குள்ளே வந்தாச்சுங்க. இங்கே போய்ட்டு ஜாலியாக குளிக்க வேண்டியது. அதுக்காக தான் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோங்க. வர வழி பார்த்திங்கன்னா அல்டிமேட்டுங்க. ஸோ நான் போகும்போதும் விளாக் கண்டினியூ பண்ணலான்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் விளாகாக போகலான்னு சொல்லிட்டு. ஸோ செம்ம அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க. வழி அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு. நாங்கள் பார்த்தீங்கன்னா ஃபன்னு அரட்டை அடிச்சுட்டு வந்துட்டு இருந்தோங்க. ஃபோட்டோ எடுத்தோம், வீடியோ எடுத்தோம், ரீல்ஸ் எடுத்தோம், எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுறேங்க. ஓகேங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பில் பண்ணி அழுப்பிடுக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா அப்படியே குளிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விளாக் கண்டினியூ பண்ணுறேன் கிங் ஆஃப். ஸோ கிங் ஆஃப் நம்ம பார்த்தீங்கன்னா குளிச்சு முடிச்சாச்சுங்க. செம்ம ஜாலியாக அரட்டை அடிச்சுட்டு இருந்தோம். ஸோ இவ்வளோ தூரம் வந்ததுக்கு கொஞ்சம் ஒர்த்து தாங்க. ஸோ அருவி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பெருசாக தெரியாதுங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்குது பெரிய அருவி இருக்குது. அங்கே போய்ட்டு செம்ம ஜாலியாக நாங்கள் எல்லாம் குளிச்சுட்டு இருந்தோங்க. அப்பா இப்போ என்னென்னா ஒரே ஒரு பிரச்சனை. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால நாங்கள் பார்த்தீங்கன்னா பைக் எடுத்து அவசரமாக வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கோம். ஓகேங்க. இந்த விளாக் பார்த்தீங்கன்னா இதோட என்ன பண்ணிக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பில் பண்ணி அழைப்பிடுக்கோங்க. பார்த்து சேஃபாக இருங்க. வண்டி எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்க கிங் ஆஃப். ஓகே பாய் கிங் ஆஃப். பார்த்து சேஃபாக இருங்க. பாய்ங்க.